நீதிமன்ற குழுவில் இருந்தவர்கள் அனைவரும் வெள்ளையர்கள், அனைவரும் ஆண்கள். சுய பாதுகாப்பு என்பது அனுமதிக்கப்படவில்லை. தீர்ப்பு மின்சார நாற்காலியில் மரண தண்டனை. மார்ச் 5, 1945 அன்று லீனாவின் இறுதி வார்த்தைகள் அந்த அறையில் ஒலித்தன. நான் செய்தது சுய பாதுகாப்பிற்காக. என் கடவுளை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன். அவர்கள் அவளை நாற்காலியில் கட்டினார்கள். மின்சாரம் பாய்ந்தது. ஜார்ஜியாவின் மின்சார நாற்காலியில் தூக்கிலிடப்பட்ட ஒரே பெண் இவர்தான். 60 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மாநிலம் மெதுவாக ஒப்புக்கொண்டது அது ஒரு கொடிய தவறு. அவர்கள் அவளது பெயருக்கு மன்னிப்பு வழங்கினார்கள், ஆனால் அவளது இழப்பை அல்ல. அவளது குழந்தைகள் ஏற்கனவே தங்கள் தாயில்லாமல் ஒரு ஆயுட்காலம் வாழ்ந்திருந்தார்கள். லீனா பேக்கரின் கதை வெறும் வரலாறு அல்ல,